வணக்கம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல். அதாவது நம்ம வீடு துடைக்கும் போது முன்னெல்லாம் கழுவி விடலாம், தண்ணி ஊற்றி நல்லா போட்டு சோப்பு பவுடரு இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விடலாம். இப்போ அந்த இதுலாம் எந்த வீட்லையும் வசதி கிடையாது, நாகரிகம் ஆயிடுச்சு. தண்ணி துடைச்சி மாப்பு போட்டு துடைக்கிறாங்க. அந்த மாதிரி துடைக்கும் போது போர் தண்ணி, நல்ல தண்ணிங்கிறத விட போர் தண்ணி, அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு, சாதாரண கற்பூரம், பச்சை கற்பூரம் இல்லாமல் சாதாரண கற்பூரம். இப்போ ஒரு ரூமை துடைக்கிறீங்கன்னா அந்த ரூமை துடைச்சிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் மாற்றிடணும். அதுலேயே எல்லா ரூமையும் துடைக்கக்கூடாது. ஒரு ரூமை துடைச்சி எடுக்கும் போது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு, 2 கற்பூரம் அப்படியே விரல் நசுக்குனீங்கன்னா பவுடர் ஆகிடும். அதை அப்படியே அந்த தண்ணியில் கலந்து ஒரு ரூமை துடைக்கணும். மறாத ரூமுக்கு அதே மாதிரி வேறு தண்ணி வச்சு துடைக்கணும். இப்படியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரைக்கும் அப்படியே துடைச்சி கொண்டு வந்து வாசப்படியெல்லாம் துடைச்சி இது பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும், நல்லது நடக்கும். அதை நீங்களே பார்க்கலாம். இன்னொன்று, கண்ணீர் திருஷ்டிகள்லாம் விலகணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது கல்லுப்பு குளிக்கிற வாளி பக்கெட்டில் ஒரு ஸ்பூனுக்கு கல்லுப்பை போட்டு கலந்து கரையவும் அந்த தண்ணியில் நம்ம குளித்தோம்னா அது சமுத்திரத்தில் நீராடினதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நமக்கு மேலே உள்ள திருஷ்டி, இந்த திட்டு முறைப்பாடுன்னு அந்த மாதிரி இதுகள்லாம் கரைஞ்சிரும். நம்ம வீடும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்றி.